Hi, hello, how are you? Welcome and vanakkam. I am your AR sir. Today for plus 2 English, I am going to give you 20 question and answer, and you have to learn how to write the answers for the questions. How to write the answers for the questions. These are the most important questions out of 4 unit prose lessons. Let us see that. ஈஸியாக படிக்கலாம், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களுடைய 6 மார்க்கு நீங்கள் ப்ரோஸ்க்கானதை வாங்கிக்கலாம் நீங்கள். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக மறக்காமல் பாருங்கள். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது இது தான் எழுதணும். ஆன்சர் எழுதும்போது நான் எப்படி எழுதிக்கணும் அதை தான் நீங்கள் எழுதணும். புரிஞ்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக அந்த சார்ட்டை உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட். கொஸ்டின் நம்பர் 1. Who did the narrator meet at the outskirts of Verona? Who did the narrator meet at the outskirts of Verona? The narrator met Nicola and Jacopo at the outskirts of Verona. இப்போ தி நரேட்டர் இருக்குது, மீட் இருக்குது. மீட் வந்து டிட்டையும் மீட்டிங் கூட்டினா மெட்டு, ஓகேவா? அதை போட்டுக்கணும். த நரேட்டர் மீட் அட் தி அவுட்ஸ்கேட்ஸ் ஆஃப் விரோனா அப்படி போட்டுவிட்டு நீங்கள் நிக்கோலா அண்டு ஜக்கோப்பா போட்டால் கூட போகிறோம். நீங்கள் இல்லைன்னு சொன்னாக்கா த நரேட்டர் மெட் Nicola and Jacopo at the outskirts of Verona. Second question. The boys did not spend much on food and clothes. Why? The boys did not spend much on food and clothes. Why? இப்போ நான் வந்து இதில் வந்து ஃபுல்லாக அந்த கொஸ்டினை ஃபுல்லாகவே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அண்டர்லைன் பண்ணியிருக்க கொஸ்டின் எல்லாமே, அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர்லாம் அப்ளை பண்ணணும்னு அர்த்தம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க, சார்ட்டை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அந்த அண்டர்லைன் பண்ண அந்த கொஸ்டினில் உள்ள வேர்ட்ஸ் வந்து முன்னாடி ஆன்சருக்கு முன்னாடி எழுதணுமா பின்னாடி எழுதணுமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நான் முன்னாடியே டேஷ் நான் போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் கொஸ்டினில் வர இந்த ஆன்சர் வேர்ட்ஸை வந்து முன்னாடியே எழுதணும். த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் ஃபுட் அண்ட் கிளாஸ். ஒய்? இதுதான் கொஸ்டின். நீங்கள் ஆன்சர் எழுதும்போது த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் ஃபுட் அண்ட் கிளாஸ் முன்னாடியே போட்டிருக்கேன் டேஷு, அதனால் இதை முன்னாடியே எழுதணும். பிகாஸ் they earned money to pay for their sister treatment. Because they earned money to pay for their sister treatment. Why did the narrator avoid going to Lucia room? Third question. Why did the narrator avoid going to Lucia room? இப்போ டிட்டு வந்திருக்கு, ஆக்சிலரி வெர்பு, அந்த கொஸ்டின் வேர்டு. அங்கே மெயின் வெர்பு வந்து அவாய்டு வந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம கூட்டணும்னு சொன்னாக்கா அவாய்டடுன்னு நம்ம ஆன்சரில் கீழே இறக்கிக்கணும். இப்போ முன்னாடியே டாட் வச்சுருக்கேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இப்போ கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணுறக்க வேர்டை முன்னாடி எழுதணும். தி ஆதர் அவாய்டட் கோயிங் டு லூசியா ரூம் பிகாஸ் ஹி டிட் நாட் வாண்ட் டு இன்ட்ரூட் மீன்ஸ் இன்டர்ஃபியர் அப்பான் தி ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. why did not the boys disclose the problem to the other? இதுலேயும் முன்னாடி டேஷ் போட்டிருக்கேன். கொஸ்டினில் வர வேர்ட்ஸ், முக்கியமான வேர்ட்ஸ் வந்து முன்னாடி எழுதணும். why did not the boys disclose the problem to the other? Answer. The boys did not disclose the problem to the other because they were treating their sister secretly. What was Lucia suffering from? Lucia was suffering from tuberculosis. What were the sixth question. What were the various jobs undertaken by the two little boys? Answer. கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. The various jobs undertaken by the two little boys were போட்டுட்டு கீழே 1 by 1 நீங்கள் ஆன்சர் எழுதணும். selling fruits, hawked newspaper, polishing shoes, conducted tourists round the town and ran errands. இதை வந்து நான் வேஸ்ட்டாக பேப்பர் போகுங்கிறதுக்காக உங்களுக்கு ஷார்ட்டாக நான் லைனாக எழுதிட்டேன். நீங்கள் ஆனால் 1 by 1 எழுதணும். செல்லிங் ஃப்ரூட்ஸ், ஹாக்டு நியூஸ் பேப்பர், பாலிஷிங் ஷூஸ், கண்டக்டட் டூரிஸ்ட் ரவுண்ட் தி டவுன் அண்ட் ரேன் எரண்ட்ஸ்னால் எடுபடி வேலைகள். ஏழாவது கொஸ்டின். வாட் சீம்ஸ் கியூரியஸ் டு தி ஆதர்? நீங்கள் எழுதும்போது இப்போ வந்து டாட் வந்து நான் கடைசியில் வச்சுருக்கேன், அதனால் கொஸ்டினில் அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டை வந்து நீங்கள் ஆன்சருக்கு கடைசியில் எழுதணும். A tea recipe that is unmentioned in a cookery book. Seems curious to the author. இது கொஸ்டினில் உள்ள வேர்டு. ஓகே. கொஸ்டின் நம்பர் 8. Mentioned the
countries in which tea is a part of civilization. Civilization naka nagarigam. Mentioned the countries in which tea is a part of civilization. UK, Air, Australia and New Zealand. ஏர் அப்படின்னு அந்த நேஷனை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது ஏர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அயர்லாண்டு தான். யூகே, ஏர், ஆஸ்திரேலியா அண்டு நியூசிலாந்து. தென் 7th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. 8th கொஸ்டின் முடிஞ்சிச்சு இல்லையா? இப்போ 9th கொஸ்டின் பார்க்கலாம். According to the author, what does the phrase a nice cup of tea refers to? According to the author, what does the phrase a nice cup of tea refers to? இப்போ ஆன்சர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெறுமனே இந்தியன் டீ மட்டும்தான் இதுக்கு ஆன்சரு. இந்தியன் டீ மட்டும் போட்டிங்கன்னா அந்த 3 மார்க்குக்கு வந்து இது ஒர்த்தான, அதாவது ஆன்சர் என்னவோ சரி தான், பட் அந்த ஒர்த்தான ஒரு ரிப்ளை இது வந்து ஆன்சர் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா கொஸ்டினில் உள்ள வேர்டை பாருங்கள், அந்த வாட் டஸ்ஸை மட்டும் எடுத்துடணும். அக்கார்டிங் டு த ஆதர் த ஃப்ரேஸ் எ நைஸ் கப் ஆஃப் டீ ரெஃபர்ஸ் டு, கடைசியில் ஆன்சர் வரும் இந்தியன் டீ. கொஸ்டின் நம்பர் 10. ஹவ் டஸ் த ஆர்மி டீ டேஸ்ட்? ஹவ் டஸ் தி ஆர்மி டீ டேஸ்ட்? இப்போ ஆன்சர் வந்து ஆரம்பிக்குது பாருங்கள். த ஆர்மி டீ டேஸ்ட், டஸ் ப்ளஸ் டேஸ்ட் ரெண்டையும் கூட்டணும்னு சொன்னாக்கா டிஏஎஸ் டிஇஎஸ் டேஸ்ட் அப்படி வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஆன்சர் இருக்கும்போது வந்து டேஸ்ட் அப்படி எழுதிக்கணும் நீங்கள். ஹவ் டஸ் த ஆர்மி டீ டேஸ்ட்? த ஆர்மி டீ டேஸ்ட் ஆஃப் சிமிலர் டு கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். சிமிலர் டு கிரீஸ் அண்ட் ஒயிட் வாஷ். Whom does the author, question number 11, whom does the author call misguided people? Whom does the author call misguided people? ஆன்சர் ஆரம்பிக்குது பாருங்கள் கொஸ்டின்லேயே. தி ஆதர் டஸ் ப்ளஸ் கால் ஈக்குவல் டு கால்ஸ். தி ஆதர் கால்ஸ் மிஸ்கைடட் பீப்புள் those who drinks tea with sugar. Those who drinks tea with sugar. He advises people drinking tea without sugar. Question number 12. What role did the duo take up? What role did the duo take up? They took up. Did plus take கூட்டணும்னா took. They took up the role of a mechanic and a driver. They took up the role of a mechanic and a driver. When and, question number 13, when and where did the accident occur? When and where did the accident occur? Did plus occur வந்து occurred ஆகிடும். ஆன்சரில் occurred யூஸ் பண்ணணும். When he and his wife were crossing the street after a lovely meal together. Answer, the accident occurred when he and his wife were crossing the street after a lovely meal together. Question number 14. What were Dr. Barnard's feeling when he was hospitalized after an accident? What were Dr. Barnard's feelings when he was hospitalized after an accident? Answer. கொஸ்டின்லேருந்து ஆரம்பிச்சிடணும். Dr. Barnard's feelings when he was hospitalized after an accident were he experienced not only agony and pain but also fear. He experienced not only agony and pain but also fear. 15. Who is the better person? Who is the better person? One who has experienced suffering. One who has experienced suffering is the better person. Question number 16. Why did Hillary remove his boots? Why did Hillary remove his boots? Answer. Hillary removed his boots because it had become wet. Because it had become wet. 17. How did the mountaineers belay? How did the mountaineers belay? Answer. The mountaineers belayed by sinking their ice axe with a firm thrust in snow. By sinking their ice axe with a firm thrust in snow. 18. Name the equipment and tools carried by the climbers during the expedition. Name the equipments and tools carried by the climbers during the expedition. The equipments கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. The equipments and tools carried by the climbers during the expedition. The oxygen apparatus and the ice axe. The oxygen apparatus and the ice axe are லாஸ்ட்டில் டேஷ் கொடுத்துருங்க இல்லையா? அப்போ இந்த கொஸ்டினில் வர வேர்ட்ஸ் வந்து லாஸ்ட்டில் எழுதணும்.
the equipments and tools carried by the climbers during the expedition. 19. Why did Hillary become clumsy fingered and slow moving? Why did Hillary become clumsy fingered and slow moving? இப்போ ஆன்சர் கொஸ்டினில் வர வேர்டு ஆன்சரில் ஃபஸ்ட்லேயே எழுதணும், டாட் போட்டேன். ஹிலாரி பிகேம் கிளம்சி ஃபிங்கர்டு அண்ட் ஸ்லோ மூவிங் ஃபார் வாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஹிஸ் ஆக்சிஜன் செட். ஃபார் வாண்ட் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஹிஸ் ஆக்சிஜன் செட். லாஸ்ட் கொஸ்டின். வாட் டிட் ஹிலாரி ஃபைண்ட் இன் எ டைனி ஹாலோ? வாட் டிட் ஹிலாரி ஃபைண்ட் இன் எ டைனி ஹாலோ? Hillary found 2 oxygen bottles in the tiny hollow. Hillary found 2 oxygen bottles in the tiny hollow. Okay, dear students, the 20 questions ரொம்ப very very important questions. So you must read and capture all the matters in the question and in the answer what is what. Then only you are able to write. நல்லா படிங்க. இந்த 20 கொஸ்டினை பார்த்துங்க. நான் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கு இதில் 10 கொஸ்டின் கொடுப்பேன். 10 கொஸ்டினையும் வந்து கூடுமான வரைக்கும் பார்க்காம எழுதுங்க. ஏன்னா நான் நிறையா உங்களுக்கு இதில் குழு கொடுத்துருக்கேன். இந்த குழுவை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, bye bye, see you from your AR.